லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5இல் சென்னை பெரம்பூரில் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு வயது 52. இது தொடர்பாக எஸ்ஐடி எனும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரித்து வந்தனர். இக்குழுவில் தண்டையார்பேட்டை இன்ஸ்பெக்டராக இருந்த புகாரி, மாதவரம் இன்ஸ்பெக்டராக இருந்த சரவணன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். இவர்களில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 33 வயது ரவுடி திருவேங்கடம் என்பவரை புகாரி தற்காப்புக்காக என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றார். அந்த இடத்தில் புகாரியுடன் இன்ஸ்பெக்டர் சரவணனும் பணியில் இருந்தார். இவர்கள்தான் தற்பொழுது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபர் அகில்குமார் என்பவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்த்து விடுவதாக மிரட்டி 45 லட்சம் ரூபாய் பறித்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளனர். இது தொடர்பான வழக்கில் பரங்கிமலை இன்ஸ்பெக்டர் புகாரி கைதாகி சிறையில் உள்ளார். வேலுச்சேரி இன்ஸ்பெக்டர் சரவணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அவர்கள் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக விசாரித்த போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் 2வது குற்றவாளியான ரவுடி சம்பு செந்தில் என்பவருடன் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் கூறியதாவது: சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருந்த இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சில போலீசாரின் மொபைல் போன் தொடர்புகள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது உணவுப் பொருள் டீலராக செயல்பட்ட நபர்கள் வாயிலாக செந்திலுடன் அவர்கள் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இன்ஸ்பெக்டர் புகாரியை காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளோம் என்று அவர்கள் கூறினர்.